அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் குர்ஆனுடைய வசனங்களுடைய அர்த்தத்தையும் அதில் அடங்கியுள்ள இலக்கணத்தையும் பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் பக்கராவில் 94 வசனங்களையும் நம்ம பார்த்துட்டோம். 94 கடைசியாக எங்கே வந்து முடித்தோம்? இந்த மறு உலக வாழ்க்கை உங்களுக்கு தான் சொந்தம் என்று நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் மன்னவுல் மௌத்த, சாவதற்கு ஆசைப்படுங்கள், மரணிப்பதற்கு ஆசைப்படுங்கள், பார்ப்போன்னு சவால் மாதிரி சொல்லிட்டான். அடுத்து அல்லாஹ் பதில் சொல்கிறான், இவங்க ஆசைப்பட மாட்டாங்க. எப்படி சொல்கிறான்? வலன் எத்த மன்னவுஹு, வலன் எத்த மன்னவு, அவர்கள் ஆசைப்படவே மாட்டார்கள். ஹூண்டா அந்த மௌத்துக்கு, உலயத்த மன்னவுஹு உலயத்த மன்னவுல் மௌத்த, அந்த ஹூண்டா அதைன்ற அர்த்தம், அதைங்கிறது மௌத்து. அப்போ மௌத்துக்கு ஆசைப்படவே மாட்டார்கள். அபதன், ஒருபோதும் ஆசைப்பட மாட்டார்கள் அப்படின்னு நல்லா பதில் சொல்லிடுறானா. இந்த உலயத்த மன்னவுங்கிற சொல்லை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போ லன்னு வந்தால் என்ன செய்யும்? வருங்கால வினையில் லன்னு வந்துச்சுன்னு சொன்னால் அது நசபு செய்யும். நசபு செய்யும்னு சொன்னால் லாம் கலிமாவில் இல்லத்திருக்குன்னு வைங்க, அது கடைசி எழுத்தில் இல்லத்திருக்குன்னு வைங்க, அதில் நசபு செய்ய முடியாது. அதுக்கு என்ன செய்யும் என்று கேட்டால், அப்போ உதாரணமாக ஏறு ரமா எருமியும் இருக்குல்ல, எருமின்னு சொல்லிடுவோம். இந்த லன்னை சேர்த்தோம்னு சொன்னால் லன் எருமிய, அதில் என்னஞ்சிரும் நசபு வந்துடும். எர்லான் இருந்துச்சுன்னு வைங்க, எர்லையுண்டு எர்லான்னு சொல்லிடுவீங்க. லன்னு வந்துச்சுன்னு சொன்னால் லன் எர்லா தான், மாறாது. ஏன்னாட்டா அதில் அந்த கடைசி எழுத்து அலிஃபா மாறிட்ட காரணத்தினால அதில் ஃபத்தக என்ன செய்யாது, வெளிப்படாது. அப்போ லன் எர்லா, வெறுமனே சொன்னால் எர்லா, லன் போட்டு சொன்னால் லன் எர்லா. லன் வந்ததுனால நசபு செய்யணும் எங்கேன்னு கேட்டால் இந்த சொல்லுக்கு செய்ய முடியாது. இல்லத்துறை எழுத்து கடைசியாக அது அலிஃபாக வாசிக்கிற மாதிரி வந்தால் அந்த சொற்களில் என்ன வராது? லன்னு வரும்போது நசபு வராது. அந்த மாதிரி சொல்லுது அந்த தமன்னாங்கிறது. தமன்னா சென்ற காலம். எத்தமன்னா, தமன்னாவுடைய வருங்காலம் என்னது? எத்தமன்னையும் வரும், அதை எத்தமன்னான்னு சொல்லுவோம். எத்தமன்னான்னு சொன்னோம்னா லன் போட்டிங்கன்னா லன் எத்தமன்னா, லன் எத்தமன்னா. அப்போ எத்த மன்னையானி, அப்போ என்ன செய்யணும்? போய்க்கணும். லன் எத்த மன்னையா, எத்த மன்னவுன, லன் எத்த மன்னவ் நூன்னு போயிடணும். லன் எத்த மன்னவ், அதான் அது இருக்குது. லன் எத்த மன்னவ், மன்னவுனன்னு இருக்க நூன் இருக்காங்க. பன்மையில் அந்த நூனு லன் வரும்போது போயிடும். நசபு செய்யும் போதும் போய்விடும், ஜசமு செய்யும் போதும் போயிடும். அப்போ உலயத்த மன்னோ, அவர்கள் ஆசைப்படவே மாட்டார்கள். இந்த லன்னுக்கு நேரத்தை நசபும் செய்யும். அந்த மாட்டார்கள் என்பது அழுத்தி சொல்லணும். செய்ய மாட்டார்கள்ங்கிறதுக்கு பதிலாக செய்யவே மாட்டார்கள் அழுத்தம் கொடுத்து சொல்லணும். அப்போ உலன்யத்த மன்னோ ஹூ, அதை மௌத்தை, ஹூண்டா அதை, அதனுடைய கருத்து மௌத்தை அவர்கள் ஆசைப்படவே மாட்டார்கள். அபதன், ஒரு காலத்திலும், ஒருபோதும். அபதன் நிரந்தரம்ன்ற அர்த்தம் ஒன்று இருக்குது, ஒருபோதும்ன்ற அர்த்தம் இருக்குது. அப்போ அபதன் ஒருபோதும் ஆசைப்பட மாட்டார்கள். மௌத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்கிறான்னா அவங்க செஞ்ச செயல் அவங்களுக்கே தெரியும். நம்ம எவ்வளோ நபிமார்களை கொலை பண்ணியிருக்கிறோம், நம்ம எவ்வளோ அநியாயம் வட்டி வாங்கி தின்னுட்டு இருக்கிறோம், வட்டி வாங்கக்கூட தடுத்திருந்து வட்டியை தொழிலாக இருக்கிறோம். செத்தோம்னா நரகம்தான் அவங்களுக்கு தெரியுது. தங்களுடைய செயல், முன்னாடி செஞ்ச செயல், அந்த செயலின் காரணத்தினால அவங்க ஆசைப்பட மாட்டாங்க. சொர்க்கம் கன்ஃபார்ம்னு ஆசைப்பட்டுருவாங்க. அவங்களுக்கே தெரியும் சொர்க்கம் கன்ஃபார்ம் இல்லை, நரகம்தான் நமக்குன்னு தெரியும். உலகத்தில் பெருமை அடிப்பதற்கு தான் நாங்கள் சொர்க்கத்துக்குரியவர்கள்னு சொல்கிறாங்களே தவிர நிஜமாக அவங்களுக்கு தெரியும். ஏன்னு கேட்டால் அவ்வளோ மீறல் பண்ணியிருக்கிறாங்க. மாட்டை போட்டு கடவுளுங்கிறாங்க, மக்களை போட்டு சுரண்டுறாங்க, நான் தான் உசந்த ஜாதிங்கிறாங்க. இப்படி பலதரப்பட்ட இறந்து போன ஆட்களுக்கு சமாதியெல்லாம் தர்கா கட்டுறாங்க. அதெல்லாம் நல்லா சபிச்சாங்க அவங்கள. அப்போ இந்த மாதிரி செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கே தெரியும் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ இது செய்யக்கூடாதுன்னு காரியத்தை செஞ்சால் என்ன கிடைக்கும்? நரகம் கிடைக்கும்.
நம்ம செத்தோம்னா நரகம், அதனால் கொஞ்ச நாளைக்கு உலகத்தில் அப்படியே வாழ்ந்துருவோம், அதனால ஆசைப்பட மாட்டேங்கிறாங்க. சொர்க்கம்தான் கன்ஃபார்ம்னு ஆசைப்பட்டுருவாங்க. அது உலகத்தில் சும்மா சொல்கிறது, எங்களுக்கு தான் சொர்க்கம், எங்களுக்கு தான் மறுமைன்னு சும்மா சொல்கிறது. அப்போ நெசமாக நம்பி சொல்கிறதான நம்பி சொல்கிறதில்ல, மக்களை ஏமாத்துறதுக்கு சொல்கிறது. அவனுக்கே தெரியும் நமக்கு நரகந்தாம்னு சொல்லி. அதான் இங்கே எல்லாம் சொல்லி காட்டுறான். வலன் எத்த மன்னௌஹு, அதை ஆசைப்படவே மாட்டார்கள். அபதன், ஒருபோதும் ஆசைப்பட மாட்டார்கள். பிமா கத்தமத் ஐதீஹிம், அவர்களுடைய கைகள் செய்த காரணத்தினால். கைகள் செய்ததுன்னு சொன்னால் இது ஒரு இலக்கியம் இருக்குது. அதாவது நம்ம ஒரு செயலை செய்கிறோம்னு சொன்னோம்ல, அம்மா ஒரு செயலை செஞ்சான்னா அந்த செயலை செஞ்சாங்கிற வார்த்தையை தான் போடுவோம். அரபில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் கத்தமத்து ஐதீஹிம். கத்தம்னா முற்படுத்துவது. கத்தம்னா என்ன அர்த்தது? ஒரு முன்கூட்டி அனுப்பி வைப்பது. ஐதீன்னா கைகள், கைகள் முன்கூட்டி அனுப்பியது. கைகள் முன்கூட்டி அனுப்பியதுன்னா என்னதை செஞ்சதுன்னு அர்த்தம். கைகளில் இந்த செய்கிறதெல்லாம் என்ன முன்னாடி அனுப்பி வச்சிடுறோம், அங்கே போய் பெற போகிறோம். நம்ம தொழுகிறோன்னு வைங்களேன், இந்த தொழுகைங்கிற அமலை செஞ்சு அது முன்கூட்டி அனுப்பி வச்சிடுறோம். நோம்புங்கிற வணக்கத்தை செஞ்சு அனுப்பி வச்சிடுறோம். நம்ம பின்னாடி போக போகிறோம், நமக்கு முன்னாடி அதை அனுப்பி விட்டோம். எதை? இந்த இபாதத்துக்களை எல்லாம். மரணத்துக்கு பிறகு நமக்கு அது கிடைக்கும். அதனால் அது முன்கூட்டி அனுப்புதல் மறுமையில் அது கிடைக்கிறதுனால அதுக்கு குர்ஆன் என்ன வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தும்னு கேட்டால் உங்கள் கரங்கள் முற்படுத்தியவைன்னு சொல்லும். உங்கள் கரங்கள் முற்படுத்தியவைன்னா நீங்கள் செஞ்சவைன்னு அர்த்தம். இந்த வார்த்தைக்கு நேரடி அர்த்தம் கரங்கள் முற்படுத்தியவை. கரங்கள் முற்படுத்தியவை என்று சொன்னால் நம்ம செஞ்ச அமல்கள்னு அர்த்தம். கரங்களை கொண்டு தானே செய்வோம். ஆனால் கரங்களை கொண்டு எல்லா அமலும் செய்ய மாட்டோம். நோன்பு கரங்களை கொண்டா செய்கிறோம், பசியாக இருக்கிறோம், அவ்வளவுதான். அப்போ கரங்களை கொண்டு செய்தல்ங்கிற கருத்து என்னன்னு கேட்டால் அமல் செய்தல்னு அர்த்தம். அப்போ அது இலக்கியமாக அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க, ஒரு இலக்கியமாக சொல்கிற வார்த்தை. உலகியத்த மன்னௌஹு, அந்த மௌத்துக்கு ஆசைப்படவே மாட்டார்கள். அபதன், ஒருபோது ஆசைப்பட மாட்டார்கள். எதனால் ஆசைப்பட மாட்டார்கள்னா பிமா கத்தமத்து ஐதீஹிம். அந்த பிமாங்கிறது இருக்குல்ல, அந்த மா என்பது ரெண்டு அர்த்தத்துக்கு ஜர்ரு. இது நஃபியுடைய மா இல்லைன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். நஃபியுடைய மா இல்லைன்னு வரும்ல, அந்த மா கிடையாது. ஏன்னுட்டு அந்த மாவோட இந்த பே வராது, எந்த ஒரு ஜர்ருடைய எழுத்தும் அதில் சேராது. அப்போ துவக்கமே அதுவாக தான் இருக்கும். பிமாண்டு வந்த உடனே என்ன அர்த்தம்? அந்த மா இல்லை, வேறு எந்த மாவாக இருக்கும்? அல்லதியுடைய அர்த்தம் வரும்ல, அந்த மாவாக இருக்கும். அல்லது மாவும் அந்த வினை சொல்லும் சேர்ந்து மஸ்தர் ஆகும்ல. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். எப்படி சொல்லியிருக்கிறோம்? மா கத்தம என்று சொன்னால் அல்லதி கத்தம, முற்படுத்தினானே அது. மா கத்தமன்னு சொன்னால் அல்லதி கத்தம, அந்த அர்த்தமும் வரும். இந்த மா என்பதையும் கத்தமவையும் சேர்த்து மஸ்தர் ஆக்கி விட்டுருது. மஸ்தரியாவுடைய மா கத்தமன்னா தக்தீமுன், தக்தீமுஹு. கத்தமவுக்கு மஸ்தர் என்ன? தக்தீமுன். அல்லமவுக்கு தாலீமுன், சல்லமவுக்கு தசலீமுன்னு வருதுல. அந்த மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டால் கத்தமவுக்கு மஸ்தர் தக்தீம். இந்த மா என்பதும் கத்தம என்பதும் சேர்ந்து தக்தீம் என்றும் மாற்றிக்கிறலாம். ரெண்டும் பொருந்தும். நீங்கள் ரெண்டு கொடுத்தாலும் கிராமர் அனுமதிக்கும். எப்படி? இந்த மா என்பதை அல்லதியுடைய அர்த்தம் கொடுத்துட்டீங்கன்னா அந்த மா என்ற இடத்துல அல்லதி இந்த ரெண்டையும் கொடுத்து காட்டுறேன், உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்களேன். அதாவது இந்த இருக்குது பில்லதி, பிமாங்கிறதுக்கு பதிலாக அல்லதி போட்டுக்கிறங்க. அந்த மா என்ற இடத்தில் அல்லதியை வச்சு பார்த்தா உங்களுக்கு அர்த்தம் வந்துடும். அப்போ அதாவது ஆசைப்பட மாட்டார்கள். எதனால் என்றால் பில்லதி, ஒன்றின் காரணமாக. கத்தமத் ஐதீஹிம், அவருடைய கரங்கள் முற்படுத்தியது, அந்த ஒன்றின் காரணமாக. அவங்க கைகள் முற்படுத்தியதுன்னா செஞ்சு அனுப்புனாங்களான்னு அர்த்தம். செயல்களை செஞ்சாங்கள, அந்த ஒன்றின் காரணமாக அவங்க மௌத்துக்கு ஆசைப்பட மாட்டார்கள். அல்லது அந்த மாவையும் கத்தமத்தையும் சேர்ந்து மஸ்தர் ஆக்கி விட்டுறலாம். இந்த மாவும் சேர்ந்து ரெண்டு சேர்த்து என்னவாயிரும்னா மஸ்தருடைய அர்த்தம் வந்துடும். அது ரெண்டாவது நான் கொடுத்துருக்கேன் பாருங்க கீழே. பி தக்குதீமி ஐதீஹிம், அவர்கள் கரங்கள் முற்படுத்தியதன் காரணத்தினால். ஐதீஹிம்னா கைகள், தக்குதீம்னா முற்படுத்துதல். பி தக்குதீமி ஐதீஹிம், அவங்களுடைய கரங்கள் முற்படுத்திய காரணத்தினால். அப்போ ரெண்டு அர்த்தமும் செய்யலாம். அவர்களுடைய கரங்கள் எதை முற்படுத்தியதோ அதன் காரணமாக.
அல்லது அவருடைய கரங்கள் முற்படுத்தியதன் காரணமாக. மஸ்தரா கொடுத்தா கரங்கள் முற்படுத்தியதன் காரணமாக, மௌசூலா கொடுத்தால் அவங்க கரங்கள் எதை முற்படுத்தினது அதன் காரணமாக. ரெண்டு அர்த்தம். பிமா கத்தமத் ஐதீகம்னா பில்லதி கத்தமத் ஐதீகம், அவங்க கரங்கள் எதை முற்படுத்தியதோ, எதைன்னா அந்த அமல்கள் எவற்றை முற்படுத்தியதோ அவற்றின் காரணமாக இவங்க சாவ ஆசைப்பட மாட்டாங்க. அல்லது இந்த மாவையும் கத்தமத்தையும் சேர்த்து மஸ்தராக்கி விட்டுரு தக்குதீம் உண்டு. அப்போ பி தக்குதீமி ஐதீகம், அவங்களுடைய கரங்கள் முற்படுத்திய காரணத்தினால் மௌத்துக்கு ஆசைப்பட மாட்டார்கள். இப்போ ரெண்டு அர்த்தத்துக்கு இந்த வசனம் இடம் தரும். ரெண்டையுமே செய்யலாம், உங்களுக்கு விரும்பினதை செஞ்சுக்கிடலாம். ரெண்டுக்கு இடம் தரும் என்று சொன்னால் எதுவுமே இலக்கணத்துக்கு மாற்றமானது கிடையாது. அப்போ உலைய தமன்னோஹு, அவர்கள் ஆசைப்படவே மாட்டார்கள், மௌத்தை ஆசைப்படவே மாட்டார்கள். அபதன், ஒரு காலும் ஆசைப்பட மாட்டார்கள். எதனால் என்றால் பிமா கத்தமத்து ஐதீகம், அவர்களுடைய கரங்கள் முற்படுத்தியதே அந்த ஒன்றின் காரணமாக மௌசூல் படி. அல்லது பிமா கத்தமத்து ஐதீகம் பி தக்குதீமி மாவையும் கத்தமத்தையும் சேர்த்து தக்குதீமாக்கி விட்ருங்க. பி தக்குதீமி ஐதீகம், அவங்களுடைய கரங்கள் முற்படுத்தியதன் காரணத்தினால் ஆசைப்பட மாட்டார்கள். ரெண்டுமே கொடுக்கலாம், ரெண்டை கொடுத்தாலும் தான் ஒரே கருத்து தான் வரும். சரியா? ஆசைப்பட மாட்டாங்க. ஏன் ஆசைப்பட மாட்டாங்கன்னா அம்புட்டு செஞ்சு அனுப்பியிருக்காங்க. அவங்க அமல்கள் செஞ்சு அனுப்பணும். அம்புட்டுமே அவங்கள கொண்டு நரகத்திலாம் தள்ளுமே தவிர சொர்க்கத்தில் தள்ளாது. அப்போ அவங்களுக்கு தெரிகிறது நம்ம செத்துட்டோம்னு சொன்னால் நரகம் எவ்வளோ நாளைக்கு தள்ளி போட முடியுமோ தள்ளி போடுவோம், அதனால் அதிகமாக வாழுவோம். நரகம்தான் கன்ஃபார்ம்னு சொல்லும்போது அது தப்பிக்க இயலாதும்போது தள்ளி போட முடியுமான்னு பார்க்கலாம்ல. அதுக்கு தான் உலகத்தை ரொம்ப வாழ ஆசைப்படுறது. அதிக நாள் வாழ்ந்தோம்னா என்ன செய்யும், நாளைக்கு நரகத்துக்கு போகிறது போல 40 நாள் கழிச்சு போகிறது, அந்த 40 நாளைக்கு ஜாலியாக வாழலாம்ல. அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் எல்லாம் அப்படி சொல்லி காட்டுறான். உலகத்தை மன்னவு, அந்த மரணத்தை அவர்கள் விரும்பவே மாட்டார்கள். அபதன், ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். பிமா கத்தமத் ஐதீகம், அவர்கள் செய்த அவர் வினையின் காரணமாக, அவர்கள் முற்படுத்தினார்களே அந்த ஒன்றின் காரணமாகனா அவங்க செஞ்ச அமலின் காரணமாக. அவங்க செஞ்ச கெட்ட அமலின் இன்னும் கொஞ்சம் விலைக்கு சொல்வதாக இருந்தால் அவங்க செஞ்ச கெட்ட அமலின் காரணமாக இவங்க மௌத்தை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா கன்ஃபார்ம் நரகம், நாளைக்கு நரகத்துக்கு போகாமல் 4 நாள் கழித்து போவோம்னு உலகத்தில் ஆசைப்படுறாங்க. அப்போ லையத்தை மன்னவுடைய சொல்லும் வழங்கியாச்சு. அபதன்கிறதுக்கு என்ன என்றென்றும்ன்ற அர்த்தம், ஒருபோதும்ன்ற அர்த்தம். இந்த இடத்துல ஒருபோதுங்கிற அர்த்தம் கொடுத்துக்கிற வேண்டியது. பிமா கத்தமத்துங்கிறது மா மௌசூல் பார்த்துட்டோம். இந்த கத்தமத்து ஐதிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு என்ன அர்த்தம் அரபியில், முற்படுத்தி கைகள் முற்படுத்தியது நேரடி அர்த்தமாக இருந்தாலும் செய்த வினைகள்ன்ற அர்த்தம். கைகள் முற்படுத்தியதுங்கிறது என்னது, மனசில் நினைக்கிறது கூட தப்பான அக்கீதா வச்சுருக்கிறாங்க. அது கைகள் முற்படுத்தியது இல்லை, அதையெல்லாம் எடுத்துக்கிறது. வார்த்தை எப்படி போட்டாங்களே தவிர கைகள் முற்படுத்தியது என்றதுக்கு பதிலாக அவர்கள் செய்த வினையின் காரணமாக, அதுக்கு தான் கைகள் முற்படுத்தியன்னு பேர். அவங்க செஞ்சு அனுப்பிய வினையின் காரணமாக. அப்போ ஆசைப்பட மாட்டார்கள். பிமா கத்தமத் ஐதீகம், அவர்கள் கைகள் செய்த செயலின் காரணமாக, அல்ல அவர்கள் செய்த காரணமாக. கையெல்லாம் விட்டுடலாம், கைகள் நேரடி அர்த்தம் கையாக இருந்தாலும் மொத்தமாக சேர்த்து கருத்து அர்த்தமும் கொடுத்துடலாம். பிமா கத்தமத் ஐதீகம், அவங்க செஞ்ச செயலின் காரணமாக நரகத்தை விரும்ப மாட்டாங்க, மௌத்தை விரும்ப மாட்டாங்க. அல்லாஹு முத்ததா, அல்லாஹ் அலீமுன், அறிந்தவன். அல்லாஹ் என்பவன் அலீமுன், அறிந்தவனாக இருக்கிறான். பில் ஆலிமீன், அநியாயக்காரர்களை. இந்த அலீமுன் அந்த இஸ்மு ஃபாயில் வந்துச்சின்னு சொன்னால் அதுக்கு பிறகு அந்த மஃபூலா வரும்ல, அதில் பே சேர்த்து சொல்லுவாங்க. அலீமுன் பிஹிம், அலீமுன் அல்லா அலிமின்ட்டு நான் நெசப்பு வச்சு படிச்சிடக்கூடாது. இந்த அலீமுக்கு பின்னாடி இது மஃபூலு, இஸ்முல் ஃபாயிலுக்கு மஃபூல் வரும்ல, அந்த மஃபூலு, அந்த மஃபூலுக்கு என்ன செய்யணும், பே சேர்த்துக்கிறேன். அல்லாஹு, அல்லாஹு ஆகிறவன், அலீமுன், அறிந்தவனாக இருக்கிறான். பில் ஆலிமீன், அநியாயக்காரர்களை. அலீமுக்கு பின்னாடி பே வரும். சரியா? இந்த இஸ்முல் ஃபாயிலுக்கு பின்னாடி ஒரு மஃபூலை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்வாங்க, பேயை போட்டு சொல்லுவாங்க. வெறும் அலீமுன் அல்லாலிமீன அப்படி சொல்லாமல் அலீமுன் பில் ஆலிமீன் அப்படின்னு அதை முடித்து படிச்சிடறான். இவங்க செஞ்ச கெட்ட செயலின் காரணமாக மூத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க, அநியாயக்காரங்களை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்தது வள தஜி தன்னகும். வள தஜி தன்னகமில் வாங்கிறது ஒரு சொல் இருக்குது, லங்கிறது ஒரு சொல் இருக்குது.
தஜிதுன்னு ஒரு சொல் இருக்குது, தஜிதன்னு தாக்கி நூன்று இருக்கிறது, ஹும் ஒன்று இப்படி சொல்லு இதில் சேர்ந்துருக்கு. வல தஜிதன்ன ஹும் என்பதில் ஹும்மை கட் பண்ணி போடுவோம், வல தஜிதன்ன, வாவையும் கட் பண்ணிடுவோம். ல தஜிதன்ன, ல தஜிதன்னவில் வந்து சத்து செஞ்ச நூனையும் போக்கிடுவோம், தஜிது. அப்போ இதனுடைய அசல் என்னன்னு கேட்டால் வஜத என்றால் அடைந்தான், பெற்றுக்கொண்டான். ஒரு பொருளை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்கன்னு வைங்க, அல்லது கிடைக்காத வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு வைங்க, அதுக்கு வந்து வஜதம்பாங்க. வஜத என்றால் பெற்றுக்கொண்டான். இந்த வஜதவுக்கு வருங்காலம் எப்படி வரும்னு கேட்டால் எஃப்இலு வசனில் வரும், யௌஜிதுன்னு வரும். எஃப்இலுவில் வந்துச்சின்னு சொன்னால் அந்த வாவை போய்க்கிடுவாங்க. வஜத எஜிது, வசன எசினு, வசல எசிலு, வக்கஃப யகிஃபு. இந்த மாதிரி வந்து வாவில் ஆரம்பிக்கிற சொல்லாக இருந்து அதன் வருங்காலம் எஃப்இலு என்று இருந்தால், யவ் ஜதுன்னு இருந்தால் யவ் ஜதுன்னு சொல்லிடுவாங்க, யவ் ஜிதுன்னு வந்தால் எஜிதுன்றுவாங்க. அப்போ தஜிதுங்கிறது வந்து வருங்கால வினை. இதனுடைய வருங்கால வினை வஜதங்கிறதுக்கு வருங்கால வினை. வஜத யௌஜிது, அதாவது எஜிது. வஜதவில் இந்த யௌஜிதுன்னு ஆக்கி எஜிது. அப்போ எஜிதுவில் வந்து அதுக்கு வந்து முன்னிலை சொல்வதாக இருந்தால் எஜிது, எஜிதானி எஜிதுன, தஜிதானி எஜிதுன, தஜிது. சரியா? தஜிதுனா வந்து நீ பெற்றுக்கொள்வாய், வஜதனா பெற்றுக்கொண்டான், எஜிதுனா பெற்றுக்கொள்வான், தஜிது என்றால் அவள் பெற்றுக்கொள்வாள்னு அர்த்தம் இருக்கிறது, நீ பெற்றுக்கொள்வாய்ங்கிற அர்த்தம் இருக்குது தஜிதுக்கு. இதில் நம்ம வருங்கால வினையில் தாக்கீதுடைய நூனை சேர்க்கிறத பற்றி முந்தி படிச்சிருக்கிறோம். இப்போ எஃப்அலுன்னு இருக்குது. எஃப்அலு என்பதை கொஞ்சம் வலியுறுத்தி சொல்வதாக இருந்தால் ல எஃப்அலன்னெல்லாம் சேர்த்து அவனுக்கு கண்டிப்பாக ஆரம்பத்தில் லாம் சேர்த்துக்கிடுவாங்க. அப்போ எஃப்அலன்ன, ல எஃப்அலன்ன உறுதியாக செய்வான். எஃப்அலு என்றால் செய்வான். ல எஃப்அலன்ன லாமை போட்டு என்ன செய்வாங்க, அந்த சத்துரை எதை செய்வாங்க, ல எஃப்அலன்ன. அதுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சத்து செஞ்ச நூனை சேர்க்கும்போது ஆரம்பத்தில் லாமையும் சேர்த்துடணும், கடைசியில் நூனை சேர்க்கும்போது என்ன செய்யணும், ஆரம்பத்தில் லாமை சேர்த்துடணும். அப்போ ல தஜிதன்ன உறுதியாக நீ பெற்றுக்கொள்வாய், அடைவாய். ஹும் அவர்களை, ல தஜிதன்ன ஹும் அவர்களை நீ அடைந்து கொள்வாய். அப்போ இது எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுற மாதிரி வஜதன்னு இருக்குல்ல சொன்னதுக்கு வஜத, இது சென்ற கால வினை. எஜிதுங்கிறது வருங்கால வினை. அது ஏன் அப்படி வந்துருச்சுன்னா யௌஜிதுன்னு இருக்கும். யௌஜிது எஃப் இழு மாதிரி இருக்குது. எஃப் இழு மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் வாவை எடுத்துருவாங்க. எஃப் அழு மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் வாவை எடுக்க மாட்டாங்க. சரியா? அப்போ யௌஜிது எஜிது அதனுடைய முன்னிலை எப்படி, தஜிது, தௌஜிதுன்னு வரும். தஜிது, அந்த தஜிது என்பதில் வந்து நம்ம சத்து செஞ்ச நூனை உறுதிப்பட என்ற அர்த்தத்துக்காக வேண்டி சத்து செஞ்ச நூனை சேர்க்க விரும்பினால் லாமை வச்சு தான் சேர்க்கணும். உங்களுக்கு இது சம்மந்தமாக வந்து பிடிஎஃப் முன்னாடியே அனுப்பப்பட்டிருக்கு. சத்து செஞ்ச தைக்கியதுடைய நூன் என்ன செய்யிருக்கு அந்த பாடம் அனுப்பியிருக்கிறோம். அதில் கூட எடுத்துகிட்டு பார்த்தாலும் பார்த்துக்கலாம், இல்லை இதுவே போதும்னாலும் வச்சுக்கலாம். அப்போ இல்லை தஜிதன்ன உறுதியாக நீ காண்பாய், பெற்றுக்கொள்வாய், அடைவாய், பல அர்த்தம் இருக்கிறது. வஜதன்னா காணுவதற்கு அந்த சொல்லுவாங்க. பெற்றுக்கொண்டான்கிறோம்ல, ஒரு ஆளை பெற்றுக்கொள்வது, பொருளை பெற்றுக்கொள்வதாக இருந்தால் கையில் வாங்கிறது பெற்றுக்கொள்வது தான். ஒரு ஆளை பெற்றுக்கொள்வதுன்னு என்ன அர்த்தம், கண்ணால் பார்க்குறேன்னு அர்த்தம். தேடி போகிறீங்க, அவர் பெற்றுக்கொண்டீங்கன்னா அர்த்தம், பார்த்துட்டேன்னு அர்த்தம். அப்போ வஜதை என்பது வந்து கையில் பெற்றுக்கொள்கிறதுங்கிற அர்த்தத்தில் கொடுத்தோம்னா அது வாங்குறதுன்னு அர்த்தமாயிரும். கண்ணில் பெற்றுக்கொள்கிறது அர்த்தம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் காண்பதுன்னு அர்த்தமாயிரும். காண்பதற்கு இதை பயன்படுத்துவாங்க. ஏன்னு கேட்டால் காண்ற விஷயம் தான் பின்னாடி சொல்லப்படுது. வள தஜிதன்ன உறுதியாக நீ காண்பாய். வஜதா கண்டான், எஜிது காண்பான், தஜிது நீ காண்பாய், இல்லை தஜிதன்ன உறுதியாக நீ காண்பாய். இப்போ அங்கே வந்துடுவோம் பழையபடி. வள தஜிதன்ன நீ உறுதியாக காண்பாய். ஹும் அவர்களை, அவர்கள்னா யார், யூதர்கள், அவங்கள தானே பேசிக்கிறோம், பனி இஸ்ராயல்கள். வள தஜிதன்னஹும்
அவர்களை நீ காண்பாய். அப்போ தஜிதன்னங்கிறது ஃபேலு ஃபாயில் ஆச்சு, ஹும்ங்கிறது மஃபூல், அவர்களை காண்பாய். இதுக்கு இன்னொரு மஃபூலும் வரலாம், அது இங்கே வந்திருக்குது. அவர்களை எப்படி காண்பாய்? அஹரசன் நாசி, நாசுன்னா மனிதர்கள். அந்த இதில் வந்து அஹரசுங்கிற வார்த்தையை சேர்த்துருக்குறாங்க. அஹரசுன்னா என்ன வார்த்தைன்னு கேட்டால் ஹரச, ஹரசன்னா பேராசை ஹிர்ஸுங்கிறாங்கல்ல, ரொம்ப ஹிர்ஸு பிடிச்சவண்டு, அதுதான் இந்த வார்த்தை தான். ஹரச என்றால் பேராசைப்பட்டான். அந்த பேராசைப்பட்டான் என்ற ஹரச என்பதற்கு இஸ்மு தஃப்லீல் எப்படி சொல்லுவீங்க? நசரவுக்கு அன்சரு, கபுரவுக்கு அக்பரு, சகுரவுக்கு அசுகரு, ஷரஃபவுக்கு அஷ்ரஃபு, அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஹமீதவுக்கு அஹ்மது, இந்த மாதிரி வந்து சொல்கிறது வந்து இஸ்மு தஃப்லீலில் சொல்லுவாங்க. ஹரசன்னா பேராசை பட்டான், அஹரசு பேராசக்காரன், ஆளை குறிக்கிறது. இஸ்மு தஃப்லீல் ஆளை குறிக்கிறதுக்கு அஹரசுன்றாங்க. இந்த அஹரசு வந்து ஒருமை இருமை பன்மைக்கெல்லாம் இப்படியே தான் வரும். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பன்மைக்கு பன்மை இருமைக்கு இருமைன்னு மாறும். அதை இஸ்மு தஃப்லீலுங்கிற ஒரு பாடத்தை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம்ல, அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்த்தா போதும்னு கேட்டால், அஹரசுன்னா பேராசை உடையவன், அஹரசு பேராசை உடையவன், அஹரசுன் நாசி மனிதர்களில் பேராசை உடையவன். அஹரசு என்று மட்டும் சொன்னால் பேராசக்காரன், நாசை இலாபத்து பண்ணிட்டீங்கன்னா அஹரசுன் நாசி மனிதர்களில் பேராசைக்காரன் அப்படின்ற அர்த்தம். இதில் அஹரச என்று பத்தகையாக வந்திருக்குது, நசபையாக வந்திருக்குன்னு கேட்டால் ரெண்டாவது மஃபூலு. ஒல தஜி வஜதன் ஃபேலு வந்துச்சுல, ஒல தஜிதன்ன ஃபேலும் ஃபாயிலும், ஹும் அவர்களை முதல் மஃபூலு, அஹ்ரச ரெண்டாவது மஃபூலு, அவர்களை பேராசைக்காரர்களாக காண்பாய். அப்போ ஒல தஜிதன்ன ஹும் அவர்களை உறுதியாக நீ காண்பாய், பெற்றுக்கொள்வாயின்னு அர்த்தம் சொல்லுவாங்க. அது பொருளாக இவங்களை போய் பெற்றுக்கொள்வதற்கு ஆட்களை சொன்னோம்னா காண்பாயின்னு அர்த்தம், ஒரு மெட்டீரியலை சொன்னோம்னா பெற்றுக்கொள்வான்னு அர்த்தம். அந்த இதே வார்த்தையை வந்து தஜிதுல் கிதாபை, கிதாபை காண்பாயின்னு சொல்ல மாட்டாங்க. கிதாபை தஜிதுல் கலமை பேனாவை பெற்றுக்கொள்வாய். தஜிது இப்ராஹிமை, இப்ராஹிமை பெற்றுக்கொண்ட பொருளை கையில் வாங்குறதுக்கு இப்ராஹிமை காண்பாயின்னு அர்த்தம். சரியா? இது ஒரு ஆளாக இருக்கிறதுனால வஜதவுடைய அர்த்தம் என்னஞ்சரு காண்பாயின்னு மாறிக்கிறோம். அப்போ ஒல தஜி தன்ன உறுதியாக நீ காண்பாய், ஹும் அவர்களை எப்படி காண்பாய்? அஹரசன் நாசி மனிதர்களில் பேராசை உடையவர்களாக, அதிக ஆசை உடையவர்களாக அவங்கள காண்பாய். எதில் அதிக ஆசை? அலா ஹயாத்தின் வாழ்வது, வாழ்க்கையில் உயிர் வாழ்வது, ஹயாத்துனா உயிர் வாழ்வது, அலா ஹயாத்தின் உயிர் வாழ்வதன் மீது அதிக பேராசையுடையவர்கள் அவர்களை காண்பாய். மற்றவங்க வாழ ஆசைப்படுறாங்களே அதை விட ஜாஸ்தி அவங்க தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் இவங்க தான் மௌத்துக்கு ஆசைப்படணும், இவங்க தான் கன்ஃபார்மாக சொர்க்கவாசிகள் ஆகிட்டாங்களே. ஆனால் இவங்க என்ன செய்வாங்க? இருக்கிறதுல இவங்க தான் ஜாஸ்தியாக உயிர் வாழ ஆசைப்படுறாங்க. உல தஜிதன்னஹும் அவர்களை நீ காண்பாய். அஹரசன் நாசி மனிதர்களில் வந்து ரொம்ப பேராசைக்காரராக காண்பாய். அலா ஹயாத்தின் எதில் பேராசைன்னு கேட்டால் உயிர் வாழுதல் மீது. அப்போ உயிர் வாழுதல் மீதுன்னு நம்ம தமிழில் சொல்ல மாட்டோம், உயிர் வாழ்வதில் அதிக பேராசை உடையவராக அவர்களை காண்பாய். இந்த ஹரசன் வருதுல பேராசை, பேராசைக்கு பிறகு வந்து எதில் பேராசைப்படுறோமோ அதில் அலா சேர்க்கணும். ஹரசன ஹரஸ்து நான் பேராசைப்பட்டேன். கல்வியில் பேராசைப்பட்டேன்னு வைங்களேன், இல்முன்னா கல்வி, அலல் இல்மின்னு அலா போட்டு தான் சொல்லணும். ஹரஸ்து நான் பேராசைப்பட்டேன், அலல் இல்மி இல்முல பேராசைப்பட்டேன். ஹரச ஜெய்துன் ஜெய்து பேராசைப்பட்டான், அலல் மாலி காசுக்கு பேராசைப்பட்டான். அலா போட்டு சொல்லணும், அலல் மாலி பொருளாதாரத்தின் மீது என்ன செய்கிறான்? ஆசைப்படுறான். அப்போ இந்த ஹரச என்பதற்கு எதில் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதில் என்ன செஞ்சுக்கிறேன்னு அலாங்கிறத சேர்த்துக்கிறணும். அப்போ அஹரசன் நாசி மனிதர்களில் ரொம்ப பேராசை உடையவராக அவர்களை காண்பாய். அலா ஹயாத்தின் உலக வாழ்க்கையின் மீது உயிர் வாழ்வதன் மீது அதை ஆசைப்படுறாங்க.
மனிதர்கள்ங்கிறது ஒரு அந்த ஊரில் வந்த மனிதர்கள்னு அர்த்தம். இந்த மனிதர்கள்னால் என்ன அர்த்தம்? அன்னாசுன்னா உலகத்து மனிதர்ங்க சொல்லலை. அந்த மதீனாவுல உள்ள மனிதர்கள்னு குரானில் சொல்கிறது வந்து இந்த நேரத்தில் ரெண்டாக பிரித்து சொல்லப்படுது. ஒன்று வந்து மதீனாவில் இருந்த ஒரு மனிதர்கள், இன்னொன்று மக்காவில் இருந்தாங்க ஷிர்க் வச்சவங்க, அவங்க ஒரு கூட்டம் இருந்தாங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இவங்க ரொம்ப பேராசை உள்ளவங்களாக இருக்கிறாங்க. யாரை விட பேராசைன்னு கேட்டால், இந்த ஊரில் இருக்கிறாங்கள மதீனாவில் வேறு வேறு ஹவுஸு ஹஜ்ரத் நிறைய இருப்பாங்கள்ல, அந்த மக்களை விடவும் பேராசையாக இருக்கிறாங்க. ஷிர்க் வைக்கிறாங்கள மக்காவில், அவங்கள விடவும் பேராசை ஜாஸ்தியாக இருக்குது. பேராசை என்பது அகில உலகத்துங்கிற அர்த்தம் அங்கே வராது. அஹ்ரசன் நாசி என்ற நாசுனா மனிதர்கள், அல் போட்டதுனால அந்நாசுனா இந்த மனிதர்கள். இந்த மனிதர்கள்னு சொல்லும்போது எந்த ஊரில் வச்சு பேசுகிறோமோ அந்த ஊர் மனிதர்கள். மதீனாவில் வச்சு தானே பேசுகிறாங்க. மதீனாவில் வச்சுக்கிட்டு பேசுனா என்ன அர்த்தம்? அஹ்ரசன் நாசின்னா இந்த மனிதர்களில், அதாவது மதீனாவாசிகளில் உயிர் வாழ்வதில் ரொம்ப பேராசை உடையவராக அவர்களை காண்பாய். ஓ மினல்லதீன் அஷரக்கு, ஷிர்க் வைத்தார்களே அவர்களை விடவும் அதிக பேராசை உடையவராக காண்பாய். இவங்களுக்கு மதீனாவாசிகள்லையும் இங்கே தான் பேராசக்காரங்கள இருக்காங்க. மக்காவில் ஷிர்க் வைக்கிறாங்களே அவங்கள விட்டு நம்ம உசுறு வாழணுங்கிறது அப்படி ஆசைகள் ஜாஸ்தி. அப்போ ரெண்டு சாராரை விட அதிகம் இருக்குங்கிறான். ஒரு சாரார் வந்து மதீனத்து மக்கள், இன்னொரு சாரார் வந்து மக்கத்து மக்கள். ரெண்டு சாராரை விடவும் இவங்க தான் உயிர் வாழ ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதுக்கு தான் ரெண்டு மேட்ரு அங்கே சொல்லப்படுது. இப்படி ஒன்று அஹ்ரசன் நாசின்ற ஒன்று, மினல்லதீன் அஷரக்கு, அஹ்ரச மினல்லதீன் அஷரக்குன்னு வச்சுக்கணும். அப்போ உலத்தஜிதன்னகும், அவர்களை நீ காண்பாய், அஹ்ரசன் நாசி மனிதர்களில் அதிகம் பேராசை உடையவராக, அலா ஹயாத்தின் உயிர் வாழ்வதில், அப்படி உயிர் வாழ்வதில் மனிதர்களில் இந்த மனிதர்கள்னு வச்சுக்கணும். மனித இனத்தை சொல்லலை. இந்த மனிதர்னால் மதீனாவாசி. இந்த மனிதர்களில் மதீனாவாசிகளில் உயிர் வாழ்வதில் பேராசை உடையவராக நீ காண்பாய். மேலும் வ மினல்லதீன அஷரக்கு, ஷிர்க் வைத்தார்களே அவர்களை விடவும், அஹ்ரஸ்ன்னு வச்சுக்கணும் அத்துஃபு, அவர்களை விடவும் பேராசை. அப்போ இந்த மதீனாவாசிகளை விடவும் பேராசையாக இருக்கிறாங்க. ஷிர்க் வைக்கிறாங்கல்ல, மரஞ்செடியை வணங்கிக்கிட்டு கல் பண்ண, அவனை விட மோசமாக இருக்காங்க இவங்க. அவனாச்சு சாவுறதுக்கு ரெடியாக இருக்கிறான். இவங்க வந்து அவங்கள விட உயிர் வாழ்வதில் ரொம்ப ஆசை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அப்போ உல தஜிதன்னகும் அவர்களை காண்பாய், அஹ்ரசன் நாசி மனிதர்களில் ரொம்ப பேராசை உள்ளவர்களாக காண்பாய், அலா ஹயாத்தின் உயிர் வாழ்வதில், வ மினல்லதீன அஷ்ரக்கு, ஷிர்க் வைத்தார்களே அவர்களை விடவும் அங்கே போயிடணும், அவர்களை விடவும் பேராசை உடையவர்களாக காண்பாய். அதனால் சாவ விரும்ப மாட்டாங்க. எவத்து அஹதுகும், அது இந்த சொல்லுக்கு ஒரு நடைமுறை அர்த்தம் விளங்கிக்கணும். அது அஹதுஹுங்கிற இந்த சொல்லை வந்து பரவலாக குரான்லையும் ஹதீஸ்லையும் பயன்படுத்துவாங்க. அஹதுஹும், அஹதுனா ஒருத்தன், அஹதுஹும்னா அவர்களில் ஒருத்தன், அதுதான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம். ஆனால் இந்த வார்த்தையை வந்து அனைவருங்கிற அர்த்தத்தெல்லாம் பயன்படுத்துவாங்க. விளங்குதா? ஆக ஒரு ஆளுக்கு உள்ளது ஒரே ஒரு ஆளாக விரும்புவாங்க, எல்லோரும் தான் விரும்புவாங்க. அப்போ எவத்து விரும்புகிறார்கள், அஹதுஹும் அவர்கள் விரும்புகிறார்கள், அவர்கள் ஒருவர் விரும்புகிறார்னு அர்த்தம் வருது. இந்த ஒருவருங்கிற அர்த்தத்துக்கு அதை பயன்படுத்துறது கிடையாது. ஒருவர் இப்படி விரும்புகிறார்னு ஒரு ஆளை பற்றி அது பேசுது. ரெண்டு பேர் விரும்ப மாட்டாங்களா? அப்போ மொத்தத்தில் ஒருத்தன் தான் விரும்புகிறானா? நேரடி சொல்ல வச்சு பார்த்தீங்கன்னா இது குரான் ஹதீஸுடைய ஸ்டைல் இல்லை, அரபி ஸ்டைலு. இல்லைங்களா? அது குரான் மாற்றமாக பேச, நடைமுறைக்கு மாற்றமாக பேசலை. அவங்களே என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நம்ம ஹதீஸில் நிறைய வரும், உங்களில் ஒருவர் ஷிர்க் வைத்தால் நரகத்துக்கு போவார்னு வரும். அப்போ ஒருவர் தான் போவார். அப்போ ரெண்டு பேர் வச்சா போக மாட்டாங்களா? ஒருவர் ஷிர்க் வைத்தால் நரகத்துக்கு போவார்னா அந்த அகதுஹும்னு வர்ற எல்லா இடத்துலையுமே அகதுங்கிறது மீனிங்லெஸ், அர்த்தம் கிடையாது. அப்போ எவத்து அகதுஹும் அவர்கள் விரும்புகிறார்கள், அவர்களில் இந்த நேரடி அர்த்தம் கொடுத்து பார்த்தா அப்படி வரேன். எவத்து அகதுஹும் அவர்களில் ஒருத்தர் விரும்புகிறார். மொத்த யூதர்களை ஒருத்தர் தான் விரும்புகிறாரா? 50 பேர் விரும்புகிறான்.
அம்புட்டு பேர் விரும்புகிற இடத்துல தான் அந்த அகதுஹுங்கிறத வரும். குர்ஆன்லேயும் வரும், ஹதீஸ் நிறைய வரும். அந்த இடத்துல அவர்கள் ஒருவர்னு அர்த்தம் செஞ்சீங்கன்னு வைங்க, அப்போ ஒரே ஒரு ஆளை குறிக்கிறதுங்கிற கருத்துக்கு வந்துடும். அந்த கருத்துக்கு இதை சொல்ல மாட்டாங்க அவங்க. இந்த சொல்லுக்கு அர்த்தம் ஒன்றா இருந்தாலும் எந்த கருத்தில் பயன்படுத்துகிறார்களோ அதைத்தான் நம்ம கவனத்தில் கொள்ளணும். அகராதியில் அர்த்தம் இதுதான். அகதுஹும்னா, அகதுனா ஒன்று, ஹும்னா அவர்கள். அகதுஹும்னா அவர்களில் ஒருத்தன், அவர்களில் ஒருத்தன் விரும்புகிறான்னு அது ஆரம்பிக்குது. அப்போ அந்த மொத்த யூதர்களே ஒரே ஒருத்தன் தான் விரும்புகிறான்னு அர்த்தம் செய்யக்கூடாது. எவது அகதுஹும்னா அவர்கள் விரும்புகிறார்கள், இந்த ஹும்மு தான் அர்த்தம் செய்யணுமே தவிர அகதுக்கு அர்த்தம் கிடையாது. இப்படி சொல்லுவார்கள். இப்படி இந்த அகதுஹும்னு வர்ற ஒரு 99 இடங்களில் எண்ணி சொல்லும்போது தான் அப்படி வந்துடும். மற்ற 50 இடங்கள்லையும் அகதுஹும்னா ஒருத்தனை குறிப்பதற்கு வராது. உதாரணமாக இதாஜா அகதுன், உங்களில் ஒருவர் வந்தார் அப்படின்னு வந்தால் ஒருவர் வந்தால் ஒருவர் வரை பற்றி யார் வந்தாலும்னு அர்த்தம். அப்போ அகதுங்கிற வார்த்தைக்கு என்ன இல்லை, அந்த ஒருத்தன்கிற கருத்து கொடுக்காம அவர்கள்னு வச்சிடணும். அப்போ எவது விரும்புகிறார்கள், அகதுஹும் அவர்கள், அவர்கள்னா யஹூதிகள் விரும்புகிறார்கள். லவ் யு அம்மரு அல்ஃபசனா 1000 ஆண்டுகள் வாழ்நாள் அளிக்கப்படுவதை விரும்புகிறார்கள். இந்த இடத்துல எவது அகதுஹும்ல இருந்து என்ன செய்வோம் நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். இது வரைக்கும் வச்சுக்கிடுவோம் பேராசையோட கான்பாயிண்ட். அடுத்த வாரத்துக்கு எவது அகதுஹும் இருக்குல்ல, அங்கேருந்து ஆரம்பிச்சுக்கிறோம். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும்.